ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், குட் மார்னிங். அனைவருக்கும் ஹாப்பி ரம்ஜான் ஃப்ரெண்ட்ஸ். அனைவருக்கும் ஹாப்பி ரம்ஜான் ஃப்ரெண்ட்ஸ். மஜித்தில் வந்து தொழுதுட்ருக்காங்க பாருங்கள். காலையில் 6:48 ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் டைம். ரிஷப் டேடி இன்னும் கிளம்பல, வேலைக்கு கொஞ்சம் லேட்டாக போகிறேன்ப்பா இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு படுத்துட்ருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், மஸ்ஜித்தில் தொழுதுட்ருக்காங்க பாருங்கள். ரிஷப் டேடி வேலைக்கு கிளம்பிட்டாரு. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஃப்ரைடே கோயிலுக்கு வந்திருக்கோம், முருகன் கோயிலுக்கு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். சாமி கும்பிட்டு கொஞ்ச நேரம் உட்காரலான்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கேன். தைப்பூசம் அன்றைக்கி வந்தோம்ல ஃப்ரெண்ட்ஸ், அதே கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். எங்கள் வீட்டு பக்கத்துலேயே தான் இருக்குது முருகன் கோயில். இதான் ஃப்ரெண்ட்ஸ் கோயில் பாருங்கள். ஆல்ரெடி வந்திருக்கோம் பாருங்கள். ரிஷப் டேடி எங்கே வந்திருக்கீங்க? கோயிலுக்கு வந்திருக்கோம். முருகன் கோயில். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இதான் கோயில். இந்த ரோடு வந்து ராம்நாடு போகிற ரோடு ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். அப்படியே முருகன் கோயில் சாமி கும்பிட்டு மெயின் ரோட்லேயே வந்து பள்ளிவாசல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அங்கே போயிட்டு வீடியோ எடுக்கலான்னு போனால் கலர்ஃபுல் லைட்ஸ் செம்ம அழகாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ மஸ்ஜித்துக்குள்ளெல்லாம் போகல ஃப்ரெண்ட்ஸ், வெளில நின்றுட்டு வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டு பக்கத்தில் மாரியம்மன் கோயிலுக்கும் போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ரிஷப் வந்து விளாண்டுட்டு இருந்தான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அழகாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க, சிலைலாம் சூப்பராக இருக்குது பாருங்கள். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கோயில். இது வந்து 2-3 வருஷம்தான் ஆச்சு இந்த கோயில் கட்டி. அழகாக பெயிண்டிங்லாம் சூப்பராக இருக்குது பாருங்கள். சிலை பெயிண்டிங் செம்மையாக இருக்குது. ரிஷப் டேடி வரல, நான் மட்டும் கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன். கோயில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சாமி கும்பிட்டு வந்துட்டேன். இங்கே ரிஷப் மண்ணில் விளாண்டுட்ருக்கான். டெய்லி ஈவினிங் இங்கே சுற்றி பார்க்க வருவான் ஃப்ரெண்ட்ஸ் ரிஷப். ரிஷப் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மண்ணில் எப்படி விளாட்றான். நேபாளுக்கு போனாலும் மண்ணில் தான்டா விளையாடுவேன். ரிஷப் குட்டி வாங்க போகலாம். கை காலெலாம் வாஷ் பண்ணி விடணும் ஃப்ரெண்ட்ஸ் ரிஷப்க்கு. இன்னுமேட்டுக்கு டியூஸ்டே முருகன் கோயில் போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பட்டு பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு தெரில. 3 பேரும் சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் கொஞ்ச நேரம் வெளில போயிட்டு வந்தோம். போயிட்டு வந்துட்டு வெயில் ரொம்ப அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய ஊரில் வந்து மழை பெய்யுது. பட் இங்கே தூத்துக்குடி ராம்நாடு சைடு சுத்தமாக மழை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து கொஞ்ச நேரம் வெளியில் போயிட்டு இப்போ தான் வந்தோம். வெயிலுக்கு வந்து ஏதாவது குடிக்கலாம், சில்லுன்னு குடிக்கலாம்னு சொல்லிட்டு இளநீ ஜூஸ் இந்த மாதிரி
இளநீ ஜூஸ் இந்த மாதிரி வாங்கிட்டு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பார்க்கலாம். அப்போ மேகமூட்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அப்பப்போ வெயில் அடிக்குது, ஆனால் மழை வரல. இங்கே பாருங்கள், தேங்காய் இளநீ, அதுக்கப்புறம் இது லெமன் ஜூஸ் ஜில்லுன்னு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் இளநீ. எவ்வளோ இளநீ ரிசப்ட் டாடி? 70 ரூபா. 75. அப்பாடி. இது க்ரீன் கலரா ஆரஞ்சு கலரா தெரியாது, மறந்துட்டிங்களா? க்ரீன் கலரா? சூப்பர். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் குடிக்க போகிறோம். எப்படி இருக்கு தேங்காய்? நல்லா இருக்கா? இனிப்பாக இருக்கா? போடுங்க. ஃபஸ்ட்டு இளநீ குடிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதே மாதிரி குடிங்க, வெயிலுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். என்னது ஜூஸா? லெமன் ஜூஸ் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் லெமன் ஜூஸ் குடிச்சிட்ருக்கேன். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் இனிப்பு கம்மியாக போட்டிருக்காங்க, நல்லாயிருக்கு. இது எல்லாமே சேர்த்து 100 ரூபாவாம் ஃப்ரெண்ட்ஸ். இளநீ ஜூஸ் எல்லாமே சேர்த்து 100 ரூபா. 75 ரூபா இளநியா, 25 ரூபா லெமன் ஜூஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பாட்டிலில் போட்டு ரெசிபி கொடுத்தா குடிப்பான் ஃப்ரெண்ட்ஸ். பார்ப்போம் குடிக்கிறோன்னா இல்லைன்னு பார்ப்போம். இளநீ ரொம்ப உடம்புக்கு நல்லது ஃப்ரெண்ட்ஸ், வாங்கி குடிங்க கண்டிப்பாக. ஃப்ரெண்ட்ஸ் குடிக்க மாட்டேங்கிறான் பாருங்க, வேண்டாமா? கொடுங்க, திரும்ப கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஜூஸு இளநீ எல்லாம் ஒரே டைம் குடிச்சதுனால வயிறு ஃபுல்லாகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஒரே ஒரு லெமன் ஜூஸ் மட்டும் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன், 2 வாங்கிட்டு வந்துட்டாரு. 2 லெமன் ஜூஸ், ஒரு இளநீ குடித்ததுனால வயிறு ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி வாங்கி குடிங்க. வெயில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி ஹெல்தி ட்ரிங்க் வந்து குடிங்க, ரொம்ப நல்லது. ஆமாம், என்ன ரொம்ப லவ் பண்ணுறாராம் ஃப்ரெண்ட்ஸ், அதனால வாங்கினாராம். ரிசப் குடிக்கல ஃப்ரெண்ட்ஸ், நான் மட்டும் குடித்தேன். வந்து இந்த இளநீ சாப்பிட்ணும் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப உடம்புக்கு நல்லது. இதை விட வலிச்சு சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கொஞ்சம் இது மாதிரி இருக்குது, ஹார்டு தேங்காய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வந்து இனிமேட்டுக்கு வெயில் காலத்தில் வந்து இந்த மாதிரி கண்டிப்பாக குடிங்க. வெயில் அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அதனால் எப்போவுமே நம்ம உடம்பு வந்து ஹைட்ரேட்டாக வச்சுக்கணும், டீஹைட்ரேட்டாக வச்சுக்கூடாது. தண்ணி நிறையா குடிங்க, இளநீ குடிங்க. இளநீ வாரத்துக்கு ஒன் டைம் குடிங்க ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ இளநீ சாப்பிட்டுட்ருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.